அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பக்தி பயணத்தில் நாம் செல்லப்போகும் இடம் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றான இத்தலம் சைவ சமய வரலாற்றிலும் பக்தி இலக்கியத்திலும் தனி இடம் பிடித்துள்ளது. அழகும் ஆன்மீகமும் ததும்பும் இந்த தலத்தின் புனித வரலாற்றை, புராணங்களை, இலக்கிய சான்றுகளை கொண்டு விரிவாக இப்போது பயணிக்கலாம். பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் அருளிய பாடல் பெற்ற இத்தலம் திருநெல்வேலி நகரின் இதயமாகவும் ஆன்மீக மையமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தை பற்றிய செய்திகள் 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை, மேலும் திருவிளையாடல் புராணம் முதலிய நூல்களில் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தலத்திற்கு முன்பே திருநெல்வேலி என பெயர் இருந்திருக்க வேண்டும் என அறிய முடிகிறது. இதனால் இந்த தலம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சிறப்பு பெற்றது என்பது தெளிவாகிறது. தமிழ்நாட்டின் முக்கிய 5 அம்பலங்களில் 2 அம்பலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளன என்பது மிகுந்த பெருமை. ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயம் தாமிர அம்பலமாகவும், ஸ்ரீ குற்றாலநாதர் ஆலயம் சித்திர அம்பலமாகவும் விளங்குகின்றன. முன்பொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றிக் கொண்டிருந்தார் ராமகோனார். ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்த போது வழியில் இருந்த கல் ஒன்று அவரது காலை இடற பானையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மீது சிந்தப்பட்டது. இந்நிகழ்வு தொடர்ந்து 4 நாட்கள் நடந்ததால் பயந்த ராமகோனார் மன்னனிடம் முறையிட்டார். மன்னரும் வீரர்களோடு அந்த இடத்திற்கு சென்று கல்லை அகற்ற முயன்ற போது அதில் இரத்தம் பீரிட்டது. அசீரிரி ஓசை கேட்க கட்டளைப்படி அந்த கல்லை தோண்டினர். தலையின் இடப்பக்கம் வெட்டு காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டது. இவ்வாறு சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு இத்தலம் உருவானது. இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் பல திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார். நெல்லையப்பர், சுவாமி வேணுநாதர், வேதநாதர், நெல்வேலிநாதர், சாலிவாடீசர். இங்கு அருள் புரியும் அம்பாள் காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, திருக்காம கோட்டமுடைய நாச்சியார் என்ற பெயர்களால் விளங்குகிறார். முன்னொரு காலத்தில் வேத பட்டர் என்ற பட்டர் சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். இறைவன் அவரது பக்தியை சோதிக்க அவரை வறுமையில் ஆழ்த்தினார். வேத பட்டர் நைவேத்தியத்திற்காக வீடு வீடாக நெல் சேகரித்தார். ஒரு நாள் சேகரித்த நெல்லை சன்னதி முன் உலர போட்டுவிட்டு குளிக்கச் சென்றார். அப்போது திடீரென மழை பெய்தது. அவசரமாக ஓடி வந்து பார்த்தபோது மழை நெல்லை நனையாமல் சுற்றி இருந்தது. மத்தியில் உள்ள நெல் மட்டும் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது. இத்தனையையும் காண அசந்து போன வேத பட்டர் மன்னன் ராமபாண்டியனிடம் சென்று தகவல் தெரிவித்தார். மன்னனும் வந்து அதிசயித்தார். இறைவன் உலகிற்காக மழை பெய்தும் நெல் நனையாமல் காத்த அதிசயத்தை உணர்ந்து அன்று முதல் இறைவனை நெல்வேலிநாதர் என்றும் இப்பகுதியை நெல்வேலி என்றும் அழைத்தனர். இத்தலம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதாகும். சிவபெருமான் நடனமாடிய 5 தலங்களில் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருத்தலம் முக்கியமானது. இது தேவார பாடல் பெற்ற தலம் மட்டுமல்லாமல் வேணுவன புராணம், காந்திமதியம்மை, பிள்ளை தமிழ் ஆகிய இலக்கியங்களில் சிறப்பாக பாடப்பெற்றுள்ளது. இத்திருத்தலத்தில் 32 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் முக்கியமான 9 தீர்த்தங்கள். இதில் கோவிலுக்குள் உள்ள தீர்த்தங்கள் பின்வருமாறு: பொற்றாமரை தீர்த்தம், கருமாரி தீர்த்தம், வைரவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம் ஆகும். கோவிலுக்கு வெளியே உள்ள 5 தீர்த்தங்கள் பின்வருமாறு: கம்பை, தெப்பக்குளம், சிந்து பூந்துரை, துர்க்ககை தீர்த்தம், குறுக்குத்துறை ஆகியவை ஆகும். இத்திருக்கோயிலின் தலவிருட்சம் மூங்கிலாகும். அதேபோல் கோயிலுக்கு 5 தேர்கள் உள்ளன. சுவாமி தேரம், அம்பாள் தேரம், விநாயகர் தேரம், சுப்பிரமணியர் தேரம், சண்டேசுவரர் தேரம். இந்த தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என பெருமைப்படுகின்றது. மதுரை காஞ்சியில் உள்ள சீர்சான்ற நெல்லின் ஊர் கொண்ட உயர் கொற்றம் என்ற வரிகள் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்டுள்ள பெருமை. உவே சாமிநாத ஐயர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழிலும் இதை குறிப்பிடுகிறார். திருநெல்வேலி பற்றிய சான்றுகள் காணப்படுகின்றன. திருநெல்வேலிக்கு எழுந்தருளி தமிழ் வேதம் பாடியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
சம்பந்தரின் திருப்பதிகம் மருந்தவை மந்திரம் தொடங்கும் 11 பாடல்கள் மிக முக்கியமானவை. இதுதான் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயிலின் புனித வரலாறு மற்றும் சிறப்புகளின் ஒரு சிறுதுளியாகும். இவ்வுலகில் பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த தலமாக திகழும் இத்தலத்தில் ஒருவர் பார்வைப்பட்டாலே பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இன்னும் பல புனித தல வரலாறுகளையும் ஆன்மீக நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள டிவைன் டேல்ஸ் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் நம சிவாய்.